வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்கோ ஆன் டியூட்டி பார்ட் 4. இந்த வீடியோ பார்ட் 3 பார்க்காதவங்க, பார்ட் 2 பார்க்காதவங்க இப்போ நம்ம சேனலுக்கு பார்த்துருந்துங்க. அப்புறம் இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா 3 ட்ரெயினு 3 டிஃப்ரெண்ட் இடத்துல 3 டீசல் 3 ஆல்கோ இன்ஜின் புல் பண்ணுறது மாதிரி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இப்போ வீடியோ பார்க்குறது ஸ்பீட். ஸோ வீடியோ பாருங்க. ஆனால் இந்த 3த்துலேயே ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. இது எல்லாமே ஆல்கோ தான். அந்த ஆல்கோவும் வேறு மாடலில் வேறு டைப் இருந்துச்சு, அதாவது வேறு கலரில் வேறு லைவ் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ஆல்கோ இன்ஜின் தான். ஆல்கோ இன்ஜின்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி பண்ணுறது, இப்போ ஜெயம் படம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு இன்ஜின் வரல, போகுது சிக்குன்னு, அதுதான் ஆல்கோ இன்ஜின். ஆல்கோக்கும் இஎம்டிக்கும் ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, ஆல்கோவில் வந்து ஜிகி சவுண்ட் வரும், இஎம்டி வந்து சைலண்ட் தான் போகும் ஃபஸ்ட்டு. இப்போ ஆல்கோவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆகிடுச்சு. இஆர்எஸ், அதாவது எர்ணாகுளம், நம்ம சென்னை தனியார்பேட்டை லோக்கல்லாம் அலைய போகிற ஸ்டேஜ் இருக்குது. இப்போ நமக்கு டீசல் இன்ஜின்னா இஎம்டி தான். அதாவது திமிங்கலம் வாங்கி வச்சாமல் இப்படி இருக்குமா, அந்த முன்னாடி அந்த இன்ஜின் தான் இனிமேல் நமக்கு டீசல் இன்ஜின் தான். அதான் இனிமேல் நமக்கு டீசல் இந்த இப்போ பழசு இப்போ நம்ம வீடியோவில் போட்டுக்கிறது எக்ஸ்ட்ரீமாக ஆக போகுது. இப்போ சென்னையிலே ஒரு 4-5 இன்ஜின் தான் இருந்துச்சு, எல்லாமே இஎம்டி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் போன 3 வீடியோ, நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடணும்னு நினைக்கவே இல்லை. எப்படியோ ஒரு பாடம் முடிஞ்சு போகுது, திரும்பி போகாது. ஆனால் இந்த வீடியோவும் சரி, பாட்டு வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம். நீங்கள் சப்போர்ட் பண்ணதால் தான் நீங்கள் ஒருத்தர். இதே மாதிரி நம்ம சேனலில் இப்போ லாங் வீடியோவும் ஷார்ட்ஸ் வீடியோ மறக்காமல் பார்க்கணும்னு கேள்விப்பட்டுக்கிறேன். நீங்கள் லைக் கூட போகலாம், பரவாயில்ல. வீடியோ வியூஸ் போனால் போதும். நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அதான் சொல்லியிருக்கேன். நீங்கள் லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எதுவுமே தேவையில்லை. வீடியோ பார்த்தா போதும். ஏன்னா நம்ம வீடியோ உங்களுக்கோசம் நான் எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக சொல்கிறேன். பெரிய வீடியோ போட்டு அந்த ட்ரெயினை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா இல்லை நான் கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல, உங்களுக்கு பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.